திருவல்லிக்கேணியிலிருந்து வருகிறேன். என்ன பிரச்சனைக்காக வரீங்க? கால் வலியால ஐயாவை எப்படி அவங்களுக்கு தெரியும்? யூடியூப் மூலமா பார்த்தேன் நேத்து. அதுல அப்புறம் போன் பண்ணி கேட்டேன் எந்த இடம் என்னன்ட்டு விவரம் சொன்னார் ஐயா. அதுக்கப்புறம் இன்று காலை வந்தேன். அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணது. அதுக்கப்புறம் காலுக்கு தைலம் கொடுத்து இது பண்ணியிருக்காரு, ஒத்தரம் கொடுத்து எல்லாம் பண்ணாரு. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்குது. அதே கால் வலி தான். 2 காலும் மடக்கும் போது கஷ்டமா இருந்தது. உட்கார்றதுக்கு எல்லாத்துக்குமே சேர்ல தான் உட்கார வேண்டியதா இருந்தது. இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்குது, ரிலீஃப் ஆகிருக்குது. உணர்றோம் கண்டிப்பாக. ஐயா இது ஐயா இது இப்போ போற இதுல பெரும்பாக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயின்னு வந்தோம். அப்போ பெரும்பாக்கம் இதுல இருக்குது ஐயா கோயில், அங்க போயிருந்து வந்துதான் இருக்கோம். வாரத்துக்கு ஒரு நாள் முடிஞ்ச டைமுக்கு போயின்னு வந்திருந்தோம். இப்போ இந்த யூடியூப்ல இந்த கால்வலி இது எல்லாம் பார்த்ததுல இங்க வந்து இன்னைக்கு பாக்கலாம். அது போல ரொம்ப கால் வலியா இருந்தது, முட்டி வலி. விஜயலட்சுமி என் பேரு. முட்டி வலி ரொம்ப இருந்தது. டாக்டர் கிட்ட எல்லாம் காட்டினேன். அவங்க எதுவுமே சரியா சொல்லவே மாட்டேன்றாங்க. ஆயின்மெண்ட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஐயா கோயிலுக்கு போயிருந்தேன். பெரும்பாக்கத்துல ஐயா கோயிலுக்கு போனேன். அங்க போய் சொன்னேன். அவங்க நாம தான் கொடுத்தாங்க, எண்ணெய் கொடுத்தாங்க தடுக்கி சொல்லி. தடுன ஒரு 2 நாள் 3 நாள் தடுனேன். ஆனா அது சரிப்படல எனக்கு. அப்படியேதான் இருந்தது. சரி எப்பயாச்சும் போயிட்டு வந்துன்னே இருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ யூடியூப்ல நேற்று பார்த்ததுல இருந்து பார்த்து போன் பண்ணிட்டு இங்க வந்ததுக்கு ஆரம்பிச்சேன். நீங்க சாப்பிடும்போது வலி இருந்ததா? இருந்தது, வலி இருந்தது. சாப்பிட்டு முடிச்சு வலி இருந்தது. இப்ப ஐயா கை வச்ச பிறகு இல்ல. பாதி வலி இருக்கு, பாதி வலி குறையும், பாதி வலி இருந்தா சொல்றேன். இதுல இருந்து இது ஒண்ணும் ஃபுல்லா சம வலி. இருக்கணும் பாரு, போ இருக்கணும் பாரு. லைட்டில் தான் அமையுது. முட்டி வலி 3 வருஷமா அவஸ்தப்பட்டு இருந்தேன். ஆஸ்பத்திரி கையமா போயிருந்தேன். எங்க ஐயா கிட்ட வந்து ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நாங்க வந்து மதுராயில இருந்து வரோம். எங்க ஊர் செய்யாரு. நாங்க மதுராயில இருந்து வரோம். நம்ம எத்தனையோ இடம் போனோம். இந்த ஐயா கிட்ட வந்துதான் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் உதாரணம் வந்தா இன்னும் கிளியரா நல்லா ஆயிடும். இல்ல அது இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போனதில்ல. ஆஸ்பத்திரி கைமா தான் போயிருந்தேன், வேற எங்கேயும் போல. ஐயா கிட்ட அதுதான் எதுவுமே கிடையாது. என்ன போனா பணத்தை வாங்கிக்குவாங்க, ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, அனுப்பிச்சிடுவாங்க. அது 2 நாளைக்கு நல்லா இருக்கும். மறுநாள் 3ஆம் நாளுக்கு வலி ஏத்துக்கும். என்ன தோணும், நல்லா ஒரு வயசு தான் அங்கிருந்து இதுல இருந்து வராங்க. ரொம்ப தொலைவுல இருந்து தான் வராங்க. நல்லா வரலாம், ஏன் வர போறாங்க? ஐயா பரவாயில்ல ஐயா, இன்னும் தூரம் வரேன். உங்க ஐயா எனக்கு இன்னும் சுத்தமா நல்லா போடணும். நான் ஏதோ நீ சொன்ன மாதிரி நல்லா பண்றேன். முடிச்சிட்டோம். இப்ப இருக்கான்னு பாருங்க. பாருங்க எப்படி அங்க ஒரு வேலையை செய்யறேன். திருப்பதி மோட்டோட திருப்பதி முடிஞ்சா அதுக்கு ஒரு காலம் பாருங்க. பாருங்க திருப்பதி பாருங்க. இல்லை போதுமாயா? பாரு என்ன பண்ணுது, எங்க இருக்குது எரியுது. வழி இருக்கான்னு கேளுங்க. இப்ப வழி இருக்கா? எரிச்சல் இருக்கா? எரிச்சல் வழி இருக்கான்னு பாருங்க. வழி இருக்கான்னு பாருங்க, அப்புறமா நான் பண்றேன். வழி இல்ல, மீதி கால மீதி நல்லா மீதி போச்சா? திரும்ப வேலை செய்வேன். திருப்பி போச்சா இருக்கா? கை வைக்கிறீங்க
நான் பாட்டி வேண்டிய பணம் ஐயா கொஞ்சம் நல்லா சொல்லிங்க ரத்தமா வராம போயிடும். கீழே குடியா குடிங்கப்பா. கொஞ்சம் கம்மியா செய்யுங்க வயசாதுல. இந்த வயசுக்கு வந்து கேட்கறாங்கன்னா அவர் சொன்னா நம்ம வரைக்கும் கேட்க முடியாது. ஐயாட்ட சொல்லி கொஞ்சம் நிரந்தரமா இல்லாம இந்த வேலை செய்யணும், நீங்க செஞ்சாதான் குறையும் நிரந்தரமா. ஐயா, எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகா பூலிங்கபுரம் கிராமம். அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 630 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து இங்க என்னுடைய பையன் எங்க ஐயாவுடைய மகிமையை சொல்லி இங்க வாங்கப்பா, இங்க வந்த ஐயாட்ட வந்து பார்த்தாலே சரியாயிரும் சொல்லவும் நான் இங்க புறப்பட்டு வந்து ஐயாவோட சன்னதியில உட்கார்ந்து ஐயாவுடைய அருள்வாக்கும் ஐயாவுடைய கைப்பட்டாலே எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது குணமாகித்தான் இங்கிருந்து செல்ல வேணும் சொல்கிறார்கள் அனைவருமே. யாருக்கும் குறையலைங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. அதனால ஐயாவோட அன்புக்கும் பாசத்துக்கும் அதுவே எங்களுடைய வேதனை குறையுது என்பதை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கா சொல்லக்கூடாதுங்க. எப்படி இருக்குது? உங்கள்கிட்ட கேட்கிறேன். நல்லா இருங்க. நல்லாதா? எப்படி ஐயாவை தெரியும்? இது மாதிரி சொன்னதுதான் தெரிஞ்சு அறிமுகம். ஆமா, என்ன வழியோட வந்தீங்க? நரம்பு தளர்ச்சி வந்து ஐயா கை வச்சதுக்கு அப்புறம் எப்படி கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு. பரவாயில்லைங்களா? எவ்வளவு நாளா? 2 மாசமா இருக்கு. இப்ப பாருங்க, பாருமா இருக்கா பாருமா. இப்ப பாரு கம்மியாச்சா? என்ன சொன்னேன் சொன்னேன் இந்த காலத்துக்கு உங்களோட கொஞ்சம் சூடு காலோட இல்லையா? எரிக்கிறத பிடிக்கும், செங்கலை சூடு பண்ணு போட்டு போயிடும். எத்தனை வருஷமா இருக்கு? எங்க போனியா? ஆஸ்திரிக்கா போனியா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அது பாருங்க, நடந்து போங்க. நடந்து போகமா. இப்ப எப்படி பாருமா, நடந்து போக. நீ நடமா வேமா நடந்து போயாமா? என்ன பாக்குற? எப்படி பாக்க சொல்லுங்க. நல்லா இருக்குதா? சொல்லலாமா? உட்காரமா, ஒரு முக்கிய கிடைக்குமா இல்ல? நீ நல்லா இருக்குல்ல? நான் சொல்றபடி செய். எல்லாம் வாங்கிட்டு என் பேர் ஜெயந்தி. பாய்க்காடுல இருந்து வரேன். பாய்க்காடை மௌலி வக்கம். முட்டி வலிக்காக வந்தேன் நானு. நல்லா இருக்கு. பரவாயில்ல. நான் இதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஒருத்தர் சொன்னாங்க வந்தேன், கால் வலிக்குதுன்ட்டு. என் தங்கச்சி சொன்னான். அவங்க ஆவடியில இருக்காங்க. அவங்க சொன்னாங்க இங்க இருந்து. பரவாயில்ல, இப்படியே சரியாயிடுமா? நான் ரொம்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ஐயாண்ட சொன்னேன். எல்லாம் அரிசி மூட்டை கொடுத்துக்கிறாரு. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே செய்யறாரு ஐயா. யார் கஷ்டத்தோட வந்து கேட்டாலும் ஐயா அரிசி மூட்டை அவரால் முடிஞ்ச உதவி பண்றாரு. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா உருவி விட்டு நல்லா அவங்க கஷ்டத்தெல்லாம் போக்கி இந்த போரூர் ஐயா எங்களுக்கு நல்லா செய்யறாரு. இன்னும் அவரு மேல மேல வளரணும். எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க இன்னொன்னு வந்து அவரு தேடி வரணும். அவரு நல்லா செய்யறாரு. உங்க
வச்சுதான் மக்களுக்கு வர்றாங்க, பிரச்சனை தீர்றாங்க. 2020 கொரோனா வந்துச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அதுல இருந்து நெட்ல போட்டேன் வரவன் நானு. இப்ப வாரத்துல கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப வாரத்துல ஒரு நாள் தான் பண்றேன். அடுத்த வாரத்துல பேரனுக்கு 14வது பிறந்த நாள், 14 வருஷம் பிறந்த நாள் முன்னிட்டு தாய்மார்களுக்கு எத்தனை தாய்மார்கள் வந்தாலுமே புடவை உண்டு. ஆனா 12 மணிக்கு வந்துடணும். தயவுசெய்து இப்ப சொல்றேன், 12 மணிக்கு வந்துட்டீங்கன்னா புடவை எல்லா தாய்மார்களுக்கு புடவை உண்டு, ஐயா உண்டு. என் பேர் சபரிநாதன். அடுத்த வாரம் என் பர்த்டே. எங்க தாத்தா என் பர்த்டேக்காக எல்லாருக்கும் உதவி செய்யறாரு. எல்லாரும் வாங்க.